தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கென்று விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வந்திருக்கிறதா? இதை பற்றி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆடி மாதம் தொடங்கி விட்டது. பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகின்ற வாரம் இன்னைக்கு புதன்கிழமை, ஓகேங்களா, 24ஆம் தேதி புதன்கிழமை, 29ஆம் தேதி திங்கட்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்துல புகழ்பெற்ற அறுபடை 5ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் கோவில்ல பிரசித்தி பெற்ற ஆடி கிருத்திகை, ஓகேங்களா. அதனால பல பக்தர்கள், பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தணிக்கு படையெடுப்பார்கள் அப்படின்றதுனால திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு ஒட்டுமொத்தமான விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு, சேலம் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புகழ்பெற்ற ரத்னகிரி கோவில் முருகனை அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அவங்களுக்கும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆடி கிருத்திகைனாலே பல மாவட்டங்களில் விடுமுறை வரும். இன்னும் நாமக்கல் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வேலூர் மாவட்டம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் திங்கட்கிழமை பல மாவட்டங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளிகள் தொடர்ந்து 2 நாட்கள் விடுமுறை, திங்கட்கிழமையும் விடுமுறை விடப்படுவதனுடைய எதிரொலியாக தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்ற ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான மாணவ செல்வங்களுக்கான விடுமுறை எண்ணிக்கையை இது அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்வது, திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் வல்வில் ஓரி அதுக்கும் ஃபெஸ்டிவலுக்கு லீவ் விடுவாங்க. இப்படி பல ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது கிட்ட வரும்போது நமக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிக்டேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் பார்த்தீங்கன்னா கிடையாது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் புதியதாக ஏதேனும் மாவட்டங்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலின் சார்பாக அறிவிப்போம்.